வெல்கம் பேக் டு சேனல். தெலுங்கில் வெளிவந்திருக்கிற வர்ம வீடு தடா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை தமிழ் டப் வெர்ஷனான நெஞ்சுக்குள் நீ அப்படிங்கிற ஒரு மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட தமிழ் படம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தமிழ் வெர்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஏன்டா பார்த்தோன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லைங்க. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே குறிப்பாக ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி எடுத்துகிட்டுனா கதை வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து சீக்கிரட்டாக கம்பெனியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணையே வந்து கொலை பண்ணிடுவாப்புல. இந்த கேஸ் வந்து போலீஸ் வந்து சூசைடுன்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு இது சூசைடு இல்லை இது கொலைதான்னு விசாரிக்க ஆரம்பிச்சு ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன, நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணார், அண்ட் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், ஸோ ஹீரோ ஏன் கடைசியில் அதெல்லாம் பண்ணார் அப்படின்றதுக்கான விடை இந்த படத்தோட எண்டிங்கில் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். ஆஹா ஓ லெவலுக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை. தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ படம் ஒர்த்தே கிடையாது, ரொம்ப ரொம்ப மொக்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்திருக்கும் தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்குது. ஸோ தமிழ் படம் அப்படின்னு இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் ஆட் பண்ணி நிற்காங்க. ஸோ வேண்டாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.